விஜய் வரமாட்டாரா? இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன். உயிரோட இருக்கணும். மகாநதி சீரியல் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கனால இல்லை இப்போ புதுசாக ஒரு ப்ரொமோவியூ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக மகாநதி சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற அப்கமிங் வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் கூட இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. மகாநதி சீரியலில் விஜய் வெண்ணிலா இவங்க 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகிற மாதிரி சீன் தான் இப்போ போயிட்டு இருக்கு. வெண்ணிலா பிளாக்மெயில் பண்ணி எப்படியாவது விஜயை மேரேஜ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வில்லன் கேங்ஸும் வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட பழியை தீர்த்துட்டு இருக்காங்க. விஜயை எப்படியாவது கோவிலுக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெண்ணிலா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி போலீஸை வர வச்சு சூசைட் பண்ணிப்பேன் உள்ளிட்ட பல பிளாக்மெயிலை பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் விஜய் ரொம்ப கூலாக காவேரி கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறமா தான் விஜய் வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக கோவிலுக்கு வராரு. அந்த இடத்துல எப்படியாவது விஜயை கழுத்தில் தாலி கட்டி வச்சே ஆகணுன்றதுக்காக போலீஸ், ப்ரெஸ் அண்ட் வில்லன் கேங்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்க எல்லாரையும் மீறி அங்கேருந்து தப்பிச்சு விஜய் வெளியே வர பார்க்குறாரு. இருந்தாலும் போலீஸ் விஜயை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, வெண்ணிலாவோட ஃபேமிலி இறந்து போனதுக்கு விஜய் தான் காரணம். அதனால தான் விஜயை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ சீரியல் இதுக்கப்புறம் ரொம்ப விறுவிறுப்பாக போக போகுது. இந்த டைமில் தான் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த விஜய் எல்லாருக்கும் ரிவீல் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறமா வெண்ணிலா விஜயோட லைஃப் விட்டு ஒட்டு மொத்தமாக விலகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு தான் வெண்ணிலாவோட லாஸ்ட் டே ஷூட் அப்படின்னு வெண்ணிலா கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்க வைஷாலியை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரிஞ்சாலே இங்கே 90% ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். வெண்ணிலாவே விஜய் வாழ்க்கையை விட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ட்ராக் போக போகுது. அதே போல் வெண்ணிலா கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்க வைசாலியும் ரியல் லைஃப்பில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து சீரியலில் நடிக்கிறது கஷ்டமான விஷயம். அதனால் வெண்ணிலா கேரக்டரை சேஞ்ச் பண்ணாலும் பண்ணுவாங்க, அல்லது இதோட வெண்ணிலா கேரக்டருக்கு எண்டு கார்டு போட போகிறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். விஜய் வெண்ணிலா திருமணம் நிற்குமா, நடக்குமா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள்.